வணக்கம் நண்பர்களே. காரை நகர்த்துவதற்கு இன்ஜினுக்கு அடுத்தபடியாக முக்கிய பங்கு வகிப்பது கியர் பாக்ஸ் தான். நாம் செய்கின்ற ஒரு சில தவறுகளால இந்த கியர் பாக்ஸ் எளிதில் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எப்படி கியர் பாக்ஸ் பழுதடையாம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுவரை நீங்கள் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சில நேரம் காரை சேறு சகதியான இடத்துல ஓட்டியிருப்போம். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக நம்ம காருக்கு வீல் அந்த சகதியில் சிக்கிடும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஆக்சிலேட்டரை நல்லா ரைஸ் பண்ணி வீல் நல்லா சுத்த வச்சு எப்படியா காரை வெளியே எடுத்துருவோம்னு பார்ப்போம். ஆனால் அப்படி பண்ணுவதால் பார்த்தீங்கன்னா டயர் சீக்கிரம் தேய்மானம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் கார் கியர் பாக்ஸ் அதிக அளவுக்கு சூடாக்கும். இதற்கு மாட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாகனத்தோட ஏதோ ஒரு பெரிய வாகனம் வந்துச்சுன்னா அந்த வாகனத்தை வச்சு நம்ம வாகனத்தை டோ பண்ணி இழுக்க செய்யலாம். ஒவ்வொரு வாகனத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதன் சிசி திறனை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் லோடிங் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம அந்த வெயிட் லோடிங் கெப்பாசிட்டியோட அதிகமான அளவு நம்ம லோடு ஏற்றும் போது இன்ஜின் ஓவரா சூடாகி கியர் பாக்ஸ் சீக்கிரம் பழுதடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. காரில் உள்ள இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸுக்கு இடையில் ஏற்படும் ஹீட்டை குறைப்பதற்கு கூலண்டாக செயல்படுவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் தான். இந்த இன்ஜின் ஆயிலை நம்ம கரெக்டான கால இடைவெளியில் மாற்றிக்கொள்வது நல்லது. பொதுவாக நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உடனே ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணுவது தவிர்ப்பது நல்லது. அதற்கு மாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் கழித்து காரை நகர்த்துவது நல்லது. சில பேர் தேவையில்லாமல் சடன் பிரேக் அப்ளை பண்ணுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை எளிதில் பழுதடைவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். நன்றி. வீடியோ பற்றி அவங்க எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.